ராஜி கோவத்தோட, அப்பா என்னப்பா நீங்களும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? அத்தை பாவம்ப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. கோமதி உடனே, ராஜி விடு, போதும், நான் இவ்வளவு நேரம் இங்க நின்னதே ரொம்ப பெருசு, நான் வெளியில போறேன் அப்படின்ட்டு கோமதி வெளியில போறாங்க. ஏய் போ போ, நீ நின்ன இடத்த கழுவி விடணும். என்ன நேத்து வந்து உனக்கு ஸ்டேஷன்ல ஹெல்ப் பண்ணதுக்காக வீடேறி வந்துருவியா? நாய்க்கு கூட தான் பரிதாபப்பட்டு பிஸ்கட் வாங்கி போடுறோம், அதுக்காக நாயை நடு வீட்டுல கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கோவத்தோட சக்திவேல் பேசுறாரு. சித்தப்பா போதும் நிறுத்துங்க, அத்தைய பார்த்து என்ன வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? எதுக்கு சித்தப்பா இவ்வளவு வன்மம்? ஏப்பா இப்பெல்லாம் பண்றீங்க? நீங்களும் பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க? சித்தப்பா பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஏய் அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், ஏதோ நீ புத்தி கேட்டு போயிட்ட, உன்னால ஏற்பட்ட அவமானத்தை மன்னிச்சிடுறோம். நீ எவனையோ நம்பி போய் ஏமாந்துட்ட, அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பய கதிர கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நின்ன, 2 பேரும் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. ஏதோ அன்னைக்கு கோவம் இருந்துச்சு, திட்டிட்டோம். இன்னைக்கு நீ எடுத்து சொன்ன, உன் மேல இருக்க கோவம் போயிடுச்சு, நீ வீட்டுக்கு வரலாம் போலாம், உன் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா கோமதி எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம அசிங்கப்படுத்திட்டா. எங்க வீட்டுல வேலை பார்த்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்களை கேவலப்படுத்திருக்கா. அதுவும் பத்தாதுன்னு வீட்டுக்கு முன்னாடியே இருந்துகிட்டு தினம் எங்களை டார்ச்சர் பண்றா. இதெல்லாம் நாங்க மறக்கணுமா? அன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. உங்களுக்கு உதவுறதுக்காக வந்தோம், அதுக்கு வீடேறி வருவா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு முத்துவேல் பேசுறாரு. அப்படி சொல்லுங்கண்ணே, அப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சக்திவேலும் குமாரும் சந்தோஷப்படுறாங்க. கோமதி விடுராஜி நான் போறேன் அப்படின்னு வேகமா போறாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது. பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க. என்ன இவ்வளவு சத்தம் கேக்குது அப்படின்னு பாண்டியன் நின்னு பாத்துட்டு இருக்கும்போது கோமதி வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வெளியில வராங்க. ராஜியும், அத்தை நில்லுங்க அத்தை, நீங்க ஏன் போறீங்க, நில்லுங்க அத்தை அப்படின்னு கத்திக்கிட்டே ராஜி வராங்க. ஏய் நீ யாரு நில்லு நில்லுன்னு சொல்றதுக்கு? முதல்ல நீயே வெளியில போ அப்படின்னு குமார் வேற கத்துறான். பாண்டியன் அதிர்ச்சியோட பாக்குறாரு. கோமதி நீ எதுக்கு அங்க போன? என்ன மறுபடியும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கோமதி வந்து, இல்லங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் அங்க போயிருக்கவே கூடாது அப்படின்னு வருத்தப்படும் போது ராஜேஸ்வராங்க. அத்தை சும்மா இருங்க அத்தை, நீங்க எதுக்கு அத்தை வருத்தப்படுறீங்க? இங்க பாருங்க பெரிய மனுஷங்களா, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உதவி பண்ணதுனால்தான் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டீங்களாக்கும்? நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உதவி பண்ணதான் பெரிய விஷயம், நீங்க என்னமோ உலகத்துல இல்லாதத செஞ்சிட்டீங்க அப்படின்னு பெருமிதமா யோசிச்சுக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடியே அத்தை உங்க குடும்பத்துக்கு உதவி இருக்காங்க. அத்தை மாதிரி ஒரு நல்ல மனுஷிய உங்களால இது வரைக்கும் பாத்துருக்கவே முடியாது. அத்தை உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னு ராஜி கத்துறாங்க. சக்திவேல் உடனே, ஏய் என்ன செல்லு வண்ட மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற? என்ன பொல்லாத உதவி பண்ணிவிட்டா உன்னை அந்த வீட்டுல வச்சு இத்தனை வருஷமா சோறு போட்டாலே அத சொல்ல வர்றியா? போதும் சித்தப்பா நிறுத்துங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க யாருக்குமே தெரியாது, ஏன் பாண்டியன் மாமாக்கு கூட தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நான் யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் வர போயிருந்தேன். திருச்செந்தூருக்கு போனேன், அப்பதான் தெரிஞ்சது கூட வந்திருக்கவன் மோசமானவன், நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான்றது. இனி என்ன பண்ணுவேன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவச்சு போய் நின்னேன். அப்பதான் அத்தை என்னைய பார்த்தாங்க, 4 அரைஞ்சாங்க. எங்க அண்ணனோட மானத்தை வாங்கிட்ட, எங்க அண்ணன் தலை குனிஞ்சு நிப்பாரு. நான் பண்ணின அதே தப்ப நீயும் பண்ணிட்டிய புள்ள, இப்படி போக்கத்த பையில நம்பி வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறிய, உன்னை இப்படியே கூட்டிட்டு போய் எங்க அண்ணன் முன்னாடி நிறுத்த முடியும் என்னால. ஆனா ஊர்ச்சனம் கேவலமா பேசும். இந்த பிள்ளை ஓடி வந்துச்சு, திரும்ப இத்திரமாதான் வந்திருக்கா, எப்படி வந்திருக்குன்னு தெரியாதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுங்க, கேவலப்படுத்துங்க. அதை கேட்டு கேட்டு எங்க அண்ணன் கூனி குறுகி போயிடுவாரு. உன்னை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது, ஓடி வந்த பிள்ளை கழுத்துல தாலியோட தான் போகணும் அப்படின்னு சொல்லி கதிர் கால்ல விழுந்து கெஞ்சி எனக்கு தாலி கட்ட சொன்னாங்க. அத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் கதிர் என் கழுத்துல தாலியை கட்டணும். அத்தை மட்டும் போனா போட்டும், நம்மள வெறுப்பா நினைக்கிறாங்க, நம்மள எதிரியா நினைச்சு சண்டை போடுறாங்க. அவங்க வீட்டு பொண்ணு எப்படி போனா எனக்கு என்னன்னு என்னை கண்டும் காணாமல விட்டுருந்தா இன்னைக்கு நான் உங்களை இப்படி வெள்ளையும் சொல்லையுமா ரொம்ப கௌரவத்தோட பாத்துருக்க முடியாது. இப்ப என்ன உங்களுக்கு, நான் ஓடி போயிட்டேன், அத்தை ஓடி போயிட்டாங்க, அந்த அசிங்கம் மட்டும் தானே இருக்கு. என்ன மட்டும் அத்தை அப்படியே கூட்டிட்டு வந்திருந்தா ஊர்ச்சனம் என்னென்ன பேசும். ஓடி போன பொண்ணு கல்யாணமும் ஆகாம அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சா அவன் என்னென்ன பண்ணிருப்பான்னு எப்படி பேசுங்க. அதெல்லாம் தாங்கிருவீங்களா நீங்க? அந்த அவமரியாதையில இருந்து அத்தை தான் உங்களை காப்பாத்திருக்காங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு
கட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அத்தை. இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் சொல்லி அத்தைய மாட்டி விடுறேன். அத்தைய பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நீங்க மட்டும்தான் அத்தைக்கு உதவி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அத்தை தான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்திருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணான என்னைய காப்பாத்திருக்காங்க. அன்னைக்கு செத்து போயிடலாம்னு நினைச்சவ செத்து போயிருந்தா வெறும் பணம் தான் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாதுன்னு தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வீட்டுல மருமகளா வச்சு பாத்துக்கிறாங்க. தாங்குன்னு தாங்குறாங்க. உங்கள மாதிரி இப்படி வெறுப்ப கொட்டல. நான் கூட நினைச்சேன் எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கும் அத்தைக்கும் உதவி பண்றாங்களே, எங்களுக்காக தான் வந்துட்டாங்க, எங்க மேல இருக்க கோவம்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டேன். எங்க அப்பா மாதிரி என் வீடு மாதிரி ஒரு வீடு இல்ல, எங்க அப்பா மாதிரி ஒரு உயர்ந்த மனிதன் இல்லன்னு நினைச்சிட்டேன். இப்ப இல்ல தெரியுது இந்த குடும்பம் ஸ்டேஷன்ல இருந்தா திரும்ப திரும்ப குத்தி குத்தி அசிங்கப்படுத்த முடியாதுன்னு நினைச்சு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு தினம் சண்டை போட்டு அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கோவம்லாம் என்னைக்குமே குறையாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்களை விட அத்தை எவ்வளவோ மேல். அத்தை உங்க மேல வச்சிருக்க அன்பு, பாசம், மரியாதை எல்லாமே வசதியானது. நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ராஜி கோவத்தோட திட்டிட்டு போறாங்க. பாண்டியன் வேகமா வந்து, கோமதி அப்படியே செஞ்ச, ஏன் என்கிட்ட சொல்லல? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, இன்னைக்கு அத்தையை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அதனால இந்த உண்மைய உங்க முன்னாடி எல்லாம் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நீங்க எங்க என்னைய ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படின்ற பயத்திலையும் வருத்தத்திலையும் அத்தை இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நாளைக்கு எப்பயாச்சும் அவங்க அண்ணன்களை எதிர்த்து நின்னு உன் பொண்ணுக்கு நாங்க தான் வாழ்க்கை கொடுத்தோம்னு சொல்லிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அத்தை சொல்லாம மறைச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க அண்ணனை ஒசத்தியா காமிக்கணும்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. பாண்டியன் கோமதிய, வருத்தப்படாத கோமதி, நீ எவ்வளவு நல்ல மனசுன்னு அவங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல, தெரியாட்டியும் பரவாயில்ல, நீ வா அப்படின்னு கோமதிய பாண்டியன் கூட்டிட்டு போறாரு. சக்திவேலும் முத்துவேலும், ஆத்தா கோமதி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியனும் கோமதியும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பாண்டியன் உடனே, வேணாங்க, இருந்துட்டு போட்டோம், நம்ம இப்படி ஒரு எல்லை கோட்டோடயே இருந்துக்குவோம், அதுதான் நமக்கு நல்லது. நீங்க நெருங்கி அன்போட வர்றீங்க, அன்புதான் காமிக்கிறீங்கன்னு நாங்க கிட்ட வந்தா மறுபடி கோவமா முள்ளா குத்துறீங்க. இப்படி எட்ட நின்னு நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஐயா, போதும் அப்படின்ட்டு கோமதியை ராஜையும் பாண்டியன் கூட்டிட்டு போறாரு. பாண்டியன் கோமதியை ராஜையும் கூட்டிட்டு போனே முத்துவேல் வேகமா, கோமதி, ஆத்தா கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு கூப்பிடுறாரு. கோமதி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. உன் குடும்பம் கஷ்டப்படும் போது ஸ்டேஷனுக்கு வந்து உதவி பண்ணதுக்காக நீ நன்றி சொல்ல வந்த, ஆனா நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. அந்த நன்றி கடனை நான் எப்படி சரி பண்ண போறேன்? சரி ஆத்தா, நீ கூப்பிட்ட மாதிரியே நான் உன் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வரேன் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. சக்திவேலா அப்படியே திரும்பி பாக்குறாரு. சக்திவேல் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. சக்தி, நீ சொல்லு, நம்ம வீட்டுக்குள்ள ராஜியோட மானத்தை காப்பாத்துறதுக்கு கோமதி துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கு, அதுக்கு உதவி பண்ற விதமா நாமளும் அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு முத்துவேல் சொன்னோன்னா சக்திவேலும் சரின்றாரு. அப்பதான் சொல்றாங்க, இது போதும், இது போதும், ரெண்டு குடும்பமும் எப்படா ஒண்ணு சேரும் அப்படின்னு நான் ஆசாசியா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் மயம் வீடு என் பொண்ணு வீட்டுல போய் விருந்து சாப்பிட போறாங்க, மன நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.